வீட்டில் எந்த பொருளுமே இல்லைனாலும் பொட்டுக்கடலை கண்டிப்பாக இருக்கும். அந்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட்டு பண்ணலாம் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வீட்டில் ஸ்வீட் செய்யணும்னு வைங்களேன், பொட்டுக்கடலையை வச்சு யூஸ் பண்ணி நிறைய ஸ்வீட் செய்யலாம். நம்ம ரொம்ப டைம் எடுக்காது, அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அது நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவாக இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக எடுத்து கையில் பாருங்கள், எந்த அளவுக்கு டெக்ஸ்சருக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன தான் பொட்டுக்கடலை மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டியது அவசியம். இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா மாவாக பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஏதாவது சத்துருண்டை அந்த மாதிரி பண்ணோன்னா அதுக்கு வந்து ஃபில்டர் பண்ண வேண்டிய இந்த மாதிரி ஜல்லடை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கீழே இருக்க மாவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவாவில் ஒரே ஒரு கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சுகர் சிரப் ரெடி வர அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறோன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. இந்த சிரப் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். பதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் தொட்டு பார்க்கணும், கம்பி பதம் அந்த மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இதை கரண்டியில் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அதோட பதம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். இதை வந்து நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஜெல்லியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த பதம் இருந்தாலே போதும் நமக்கு. இந்த டைமில் நீங்கள் பொட்டுக்கடலை மிக்சரை வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த கிண்டுற ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம அல்வா கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம விட்டுறக்கூடாது, ரொம்ப கட்டி ஆகிடும். நெய் வேணும்னா நீங்கள் ஒரே ஸ்பூன் விட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கலாம். ஆனால் நெய் விடாமே இது நல்லா தான் இருக்கும். நெய் விட்டோன்னா ரொம்ப திகட்டும் ஸ்வீட் சாப்பிடும்போது. அதனால் வந்து நெய் விடாமே பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஆனால் சீக்கிரமாக பண்ணிடணும், சூட்டோடவே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இது சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப இறுகிடும். ஸ்டவ்வில் இருந்து அதே சூட்டோட எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக நெய் விட்டு பிளேட் ஃபுல்லாக தடவிடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணாதான் நம்ம பண்ணுறது வந்து ஒட்டாமல் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற கரண்டிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அதே சமயம் நம்ம கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்ல சூட்டோடு பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ரவுண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா ரவுண்டு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு தப்பையாக இந்த மாதிரி ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஐஸ்கிரீம் குச்சி இருந்ததுன்னா இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதே சமயம் ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி டிசைனை மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் வராங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி பொட்டுக்கடலையை வச்சு சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப டைமும் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க. ஸ்வீட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.